வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் ஆட் செஞ்சுக்கலாம். நான் இதுலேயே கலந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் வேணால் தனித்தனியாக கூட ஊற வச்சுக்கலாம். வெந்தயம் தனியாக, அரிசி தனியாக. இது ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஊறிட்டுச்சு. இப்போ மிக்சரில் தண்ணி விட்டு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஓவர் நைட்டு நல்லா புளிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா ஒரு 6 to 7 hours நல்லா புளிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சோடா மாவு கொஞ்சம் ஆட் செஞ்சுருக்கேன். இப்போ இட்லி பிளேட்ஸில் நெய் கொஞ்சம் இல்லை ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரிசியிலேயே வெந்தயம் ஆட் செஞ்சதால் எனக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இட்லியோட. நீங்கள் வேணால் அரிசி தனியாக வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இட்லி ஒரு 10 minutesல ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. ஆனால் கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் எல்லோ கலராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் சூப்பராக இருக்குது இட்லி. மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இட்லி கூட சாம்பார் சூப்பராக இருக்கும். தக்காளி சட்னி கூட இந்த இட்லி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இட்லி. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.